Now let's go to for curriculum pedagogy and assessment into elementary level. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரிக்குலம் பெடகாஜி அசஸ்மெண்ட்டு இனி எலமெண்ட்ரி லெவலில் இருக்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கலைத்திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இது. ஒரு கலைத்திட்டத்தினுடைய ஃபார்மேட்டு எப்படி இருக்கும், அதனுடைய திட்டமிடல் மற்றும் வரிசைப்படுத்துதல். ஏன்னா நம்மளுடைய பேப்பர் நேம் கரிக்குலம் பிளானிங் அண்டு அலைன்மெண்ட் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிறது. பேப்பர் நேம் கரிக்குலம் பெடகாஜி அண்ட் அசஸ்மெண்ட் எலிமெண்ட்ரி லெவல் தேர்ட் செமஸ்டரில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் கலைத்திட்டம் திட்டமிடல் மற்றும் வரிசைப்படுத்துதல், கரிக்குலம் பிளானிங் அண்டு அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறது ஒரு கலைத்திட்டத்தை எப்படிலாம் திட்டமிடலாம் அப்படிங்கிறது தான். கலைத்திட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு கல்வியாளர்கள், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டோ ஓகேவா, ஒரு ஆசிரியர் இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும், பெற்றோர்கள் இருக்கணும், இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கலை திட்டமிடுதலில் பங்கு பெறுகின்றன. ஆனால் வல்லுநர்கள் தான் இருப்பாங்க, இவங்களோட டெசிஷன்லாம் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒன்றுக்கொன்று திட்டமிடுதல் ஒரு தொடர்பு உள்ளது, ஒரு சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கலைத்திட்டம் திட்டமிடுதல் உள்ள ஈவெண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ சரி, நமக்கு உள்ள ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன், நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு பர்சன்கிட்டேருந்தும் ஒரு பகுத்தறியப்பட்டு இந்த விஷயங்களில் ஒரு குறிப்புகளை எடுத்து ஒரு வட்டார மொழிகளையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கலைத்திட்டம் தயார் பண்ணுறதுக்கான நிலைமையில் இருக்காங்க. அப்போ 4 அமைப்புடன் கூடிய கலைத்திட்ட தொடர்பு இருக்குது இதுக்குள்ளே. அது 4 அமைப்பு அப்படி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கரிக்குலம் இன்ட்ராக்ஷன் வித் 4 சிஸ்டம். ஒரு கரிக்குலம் உருவாவதற்கு 4 விதமான விஷயங்கள் இருக்குது. அதாவது 4 அமைப்புடன் கூடிய ஒரு கலைத்திட்ட தொடர்பு. அப்போ கலைத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு மேம்பட்ட ஒரு நிறைவான ஒரு வெளிப்பாடு. அப்போ மாணவர்கள் சாதனை புரிகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நடத்தை மாற்றங்களும் இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு கற்பித்தல் நோக்கங்கள். நம்ம எதுக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஒரு மாணவனை எதுக்காக உருவாக்குறோம். அடுத்து கற்பித்தல் முறைகள். அந்த கற்பித்தல் முறைகள் எப்படிலாம் இருந்தால் சரி இருக்கும். அப்புறம் அதனுடைய தேர்வு பின்னூட்டம், இதை பற்றி தான் அந்த 4 கேட்டிருப்பாங்க. ஒருவேளை ஒரு 4 அமைப்புடன் கூடிய கலைத்திட்ட தொடர்புன்னு சொன்னால் நம்ம என்ன கொஷின் எழுதணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கற்பித்தலுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய கற்பித்தலுக்கான முறைகள் என்ன, ஒரு தேர்வு பின்னூட்டம், இதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கற்பித்தல் நோக்கங்கள்லாம் அந்த நோக்கங்கள் 3 விதமான நோக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று அறிவு புலம், உணர்வு புலம், நெக்ஸ்ட்டு செயல் இயக்க புலம் அப்படி சொல்கிறாங்க. இது அதில் இல்லை, நான் ஹிண்ட்ஸ் வேறு வேறு கொடுத்துருப்பேன். நான் திருப்பி வரும்போது இது பேசிக்காக உள்ள இன்ஃபர்மேஷன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். கற்பித்தலுடைய நோக்கங்கள், டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் டொமைன் அப்படின்னா ஒரு அறிவு புலம், ஒரு உணர்வு புலம், ஒரு செயல் இயக்க புலம். இவை அதாவது அறிவு அப்படிங்கிறது அறிவு புலம், உணர்வுங்கிறது அவங்க எப்படி உணர்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. இதெல்லாம் கற்பித்தலோட நோக்கங்களாக வரக்கூடியதாக இருக்கணும். சும்மா கற்பிக்கிறவங்களாம் கிடையாது. ஒரு அறிவோடு இருக்கணும், ஒரு உணர்வோடு இருக்கணும், ஒரு செயலாக இருக்கணும். கற்பித்தல் முறைகள் பார்த்தோம்னா அதனுடைய முறைகள் பாடத்துக்கு தகுந்தவாறு ஒரு கற்பித்தல் முறைகளை பார்க்கணும். நம்ம மதிப்பிடல் செயல்முறை, இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், அவங்களுக்கு நல்லா டெஸ்ட்டு வச்சு குவிஸ் இது மாதிரி இது பண்ணுறது எல்லாமே மதிப்பிடல். பின்னூட்டங்கிறது ஃபீட்பேக் வாங்குறது. இப்போ நமக்கு என்னென்னா கலைத்திட்டம் இருக்குது இல்லையா, அது திட்டமிடுதல் உள்ள படிநிலைகளை சொல்கிறாங்க. ஒரு கலைத்திட்டம்னா என்ன, அதனுடைய படிநிலைகள்னால் குறிக்கோளை அமைத்தல். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலைத்திட்டம் இருக்குன்னா அதுக்கு என்ன விதமான குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள்னால் என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம், இது பிளானிங்கில் வருது. கலைத்திட்டம் திட்டமிடுதல் உள்ள படிநிலைகள் அதில் 2 விதமான இருக்கும். ஒரு இறுதி நோக்கங்கள் இருக்கும், அண்மை நோக்கங்கள் இருக்கும். ஒரு கோல் செட்டிங் சொல்கிறது தான் ஒரு திட்டமிடுதல். இங்கே கலைத்திட்டத்தை பற்றி இறுதி நோக்கம் அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் வர்றது தான் அவங்களுடைய இறுதி நோக்கமாக இருக்கும். மாணவர்களுடைய அண்மை நோக்கங்களை வகுப்பில் எவ்வாறு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயந்தான் இந்த கலைத்திட்ட திட்டமிடுதலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அது கலைத்திட்ட திட்டமிடுதலில் குறிக்கோள்களை அமைத்தல்ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரும். அப்புறம் கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்துதல். கற்றல் அனுபவம்னு என்ன அர்த்தம், ஒரு அனுபவம் வழியாக தான் ஒரு குறிக்கோளை அடைய முடியும்.
அதுக்கு அப்போ நமக்கு ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பாஸ் பண்ணிட்டோம், இல்லை டெட்டு 1ல பாஸ் பண்ணிட்டோம், இது எப்படி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கிது, அந்த அனுபவ அறிவை வச்சு தான் உடல், உள்ளம், உணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு. ஏன்னா உடலும் உள்ளமும் உணர்வும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கோலை ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த சொல்கிறது தான் கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல். அடுத்து உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுத்தல். இப்போ உள்ளடக்கன்றது என்னென்னா, நான் சொல்கிறது எல்லாமே ஹரிக்குலம் பிளானிங் செக்டர் தான். உள்ளடக்கம் அப்படி சொல்கிறது சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சிறப்பு என்ன சிறப்புனா, உள்ளடக்கத்தை தீர்மானம் செய்வது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அதில் வல்லுநர்களும் இருப்பாங்க, கற்பிக்கும் ஆசிரியர்களும் இருப்பாங்க. இக்காலத்துக்கு என்ன தேவை, இக்காலத்துக்கு என்ன தேவைன்னு அந்த பாடம் இதை படிக்கிறனால அவனுக்கு பண்பாட்டுக்கு உகந்து வருமா, அவன் வேலை எடுக்கலாமா, எதிர்கால தேவையை நிறைவேற்றுமா, அவ்வளோதான். கவர்ச்சின்றது வேறு விஷயம் இல்லை. மாணவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் பாடங்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்போது மாணவர்களுக்கு கல்வியால் கவரப்படுவார்கள். அதாவது டீச்சர் கவர் பண்ணுறதோ ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணுறதோ கிடையாது. எங்கே பொறுத்த வரைக்கும் அந்த பாடப்பொருள் எப்படி இருக்குது. முன்னாடியெல்லாம் பாடப்பொருளாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொடுக்குறாங்க, 3D டைமென்ஷனாக கொடுக்குறாங்க. அதுமாதிரி பாடப்பொருள் வந்து மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்றடைஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து குடியாட்சி மதிப்புகள். குடியாட்சி என்னென்னா, வேற்றுமையில் ஒற்றுமை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அப்புறம் மரபுகளை காப்பாற்றுதல், ஒரு சகிப்புத்தன்மை, சக மனிதனுடைய எப்படி வாழ்வது அப்படிங்கிற குடியாட்சிக்கான மதிப்புகள். இதெல்லாம் சொல்கிறது பிளானிங்கில் சொல்கிறேன். ஹரிக்குலம் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபேக்ட்டு குறிக்கோளை அமைத்தல். குறிக்கோள் 2 விதம் இருக்குது, இறுதி ஒன்று இருக்குது, அண்மை கால குறிக்கோள் இருக்குது. அடுத்து கற்றலுடைய செயல்படுத்தலுடைய தேர்ந்தெடுத்தல். கற்றல் அனுபவங்கள், நம்ம என்னதான் இருந்தாலும் அனுபவம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு திட்டமிடுதலில் முக்கியமான விஷயமா இருக்கணும். உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுத்து தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு சிறப்பு, இக்காலத்துக்கு என்ன தேவை, ஒரு கவர்ச்சி, குடியாட்சிக்கான மதிப்புகள். அனுபவத்தினுடைய அமைப்பு. மனித அனுபவங்களை ஒருங்கிணைப்பது கலைத்திட்டம். அதாவது ஒரு பாடமைய கலைத்திட்டத்தை விட்டுட்டு அனுபவமைய கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அனுபவம்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதில் 2 விதமான மதிப்பீடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா செயல்மய கலைத்திட்டம். அதாவது அனுபவத்துடைய மதிப்பீடில் செயல்மய கலைத்திட்டம், சமூக கலைத்திட்டம்னு ஒன்று இருக்குது. செயல்மயம்னா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து சமூகத்தில் எப்படி நம்ம ஒன்றிணைந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் மதிப்பீடு, இதை பற்றின மதிப்பீடு இருக்கணும். உங்களோட ஆழ்ந்த சிந்தனையின் அடிப்படையில் எப்படி கலைத்திட்டம் மாணவர்களுடைய விரும்பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற இது இருக்கணும். இந்த 5மே இருக்கணும். இந்த 5மே இருக்கிற விஷயம் மட்டும்தான் ஒரு கலைத்திட்டத்தினுடைய ஒரு பிளானிங் அப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், கலைத்திட்ட வளர்ச்சி. அது வந்து செயிலர்னு ஒருத்தர், அப்புறம் அலெக்சாண்டர், 2 பேரும் என்ன சொல்கிறாங்களா, ஒரு கலைத்திட்டம்னா என்னென்னு பார்த்தோம், அதை பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அது செயல்பாட்டுக்கு வந்தால் தான் வளர்ச்சி. அந்த விஷயத்த செயிலரும் அலெக்சாண்டரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, கலைத்திட்டங்கிறது ஒரு பொருள் உருவாக்கத்தை உருவாக்கக்கூடியதை குறிக்கும். அதாவது பொருள் உருவாக்கணும் என்னென்னா, ஒரு கல்வியோட தரம் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக இருக்கணும். அது யார் யார் சிறந்த கல்வியாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அவ்வளோதான். இந்த கலைத்திட்டத்தினுடைய வளர்ச்சியினுடைய படிகள். படிகள் சொல்கிறது ஸ்டெப்ஸு. என்னென்ன படிகள் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு பீப்புள் கல்வியோட தரம் வந்து ஒரு கண்டினியூட்டியாக இருக்கணும், 2 பீப்புளுக்கு இடையில் கம்யூனிகேஷன் இருக்கணும், அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதுதான் வந்து கலைத்திட்டத்தினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியினுடைய படிநிலைகள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நோக்கங்கள் தேர்ந்தெடுத்தல். ஏற்கனவே நோக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனுபவங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர் சொல்லியிருப்பேன். நோக்கன்றது வந்து என்னென்னா, இவங்க எந்த நோக்கத்துக்காக இந்த செயல்முறைகளை உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாணவர்களிடம் வளரும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும், மாணவர்கள் வளர்ந்தால் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறதுக்கும், அதனுடைய பாட வல்லுநர்களாலையும் மாணவர்களுடைய மனநிலைக்கு தகுந்தாப்புலையும் அந்த பாடத்திட்டம் ஃப்ரேம் பண்ண வேணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. அடுத்து பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தலும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒழுங்குபடுத்துதலும் கற்றல் அனுபவம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு எய்ம் வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வரும்னு சொல்லியிருப்பேன். அப்போ பாடப்பொருள் தேர்ந்தெடுத்தல், ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பாடத்துக்கு எந்த ஏஜ் தேவை, எவ்வளோ டேலண்டடான பர்சனாலிட்டி இருக்காங்க, அந்த பாடத்தை யூஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன புக்ஸு, என்னென்ன டூல்ஸு, அதை பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் ஒரு மீள்பார்வை. இதெல்லாம் பண்ணால் ஒரு பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தலும் அதனுடைய கற்றல் ஒழுங்குபடுத்தலும் கற்றல் அனுபவம். இது நான் சொல்கிறது கலைத்திட்ட வளர்ச்சியினுடைய படிநிலைகள், ஸ்டெப்ஸ் ஆஃப் தி கரிக்குலம். ஓகேவா?
கலைத்திட்டத்தினுடைய செயல்பாடு இதெல்லாம் உருவாக்கிட்டோம், நோக்கத்த உருவாக்கிட்டோம், அனுபவத்த உருவாக்கிட்டோம். அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பிராக்டிகலா இருக்கணும். பிராக்டிகல் மாற்றங்கள் நெறைய விஷயங்கள் இருந்தா மட்டும் தான் நம்மளால அத பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க.